கமல் சார் பற்றிய ஒரு விஷயத்தை ரஜினி சாரிடம் சொன்னதும் அவர் என்னை முறைத்தார். லோகேஷ் கனகராஜ் ஓபன் டாக். லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் பணியாற்றும் பிரபல திரைப்பட இயக்குனர் ஆவார். ஆரம்பத்தில் குறும்பட போட்டியில் பங்கேற்ற இவர் இயக்கிய குறும்படத்தை சமர்ப்பித்தார். அதை பார்த்த அந்த நிகழ்ச்சியின் நடுவர் கார்த்திக் சுப்ராஜ் ஈர்க்கப்பட்டு அவரை இயக்குநராக ஊக்குவித்தார். 2017ஆம் ஆண்டு மாநகரம் என்ற திரைப்படத்தில் இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் லோகேஷ் கனகராஜ். அடுத்ததாக இவர் இயக்கிய கைதி படம் வெற்றி பெற்றது. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர், விக்ரம் ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றது. அவராலும் கவனிக்கப்பட்டு முன்னணி இயக்குநராக லோகேஷ் கனகராஜ் வலம் வருகிறார். இயக்குநராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் ஒரு சில படங்களை தயாரித்து வருகிறார் லோகேஷ் கனகராஜ். குறைவான படங்களை எடுத்திருந்தாலும் இவரது படங்கள் நல்ல விமர்சனங்களை பெற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கூலி திரைப்படத்தை இயக்குகிறார் லோகேஷ் கனகராஜ். இந்த திரைப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டு பேசிய லோகேஷ் கனகராஜ் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அவர் கூறியது என்னவென்றால், நான் ரஜினி சாரை சந்தித்த போது கூலி திரைப்படத்தின் கதையை சொல்வதற்கு முன்னதாக நான் கமல் சாரின் பெரிய ரசிகன் என்று கூறினேன். உடனே அவர் என்னை முறைத்தார். முறைத்த பின் என்னை பார்த்து சிரித்து, அப்படியா, இருக்கட்டும், உங்களை கூலி படத்தில் ஆடியோ லான்ச் பார்த்துக்கிறேன் என்று ரஜினிகாந்த் விளையாட்டாக கூறியதாக லோகேஷ் கனகராஜ் பதிவிட்டுள்ளார்.